அனைவருக்கும் வணக்கம். மிட்-ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனில் பாப்அப் கேமரா அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரெண்டில் இருக்குது. ஏற்கனவே Realme X, Oppo K3 லான்ச் ஆகி பெஸ்ட் ஸ்பெக்ஸோடு தான் இருக்குது. இதையடுத்து ஹானரும் அவங்க தரப்புலேருந்து ஹானர் 9X பாப்அப் கேமராவோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில். ஸோ நீங்கள் ஹானர் 9Xக்காக காத்திருக்கலாமா இல்லைனா Realme X, Oppo K3 வாங்கலாமான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. Realme X, Oppo K3 ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட. ஹானர் 9X அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு, இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோவில் ஹானர் 9X, Realme X, Oppo K3ல எது மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் பெஸ்ட் பாப்அப் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானர் 9X வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலோட வருது. அதனால பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டர்டியாக, கிளாஸியாக, ப்ரீமியமாக இருக்கும். அதே Realme X அண்ட் Oppo K3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிகார்பனேட் பேக் பேனலோட வருது. அதாவது கிளாசி ஃபினிஷ்ல உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானர் 9X வந்து உங்களுக்கு 206 கிராம்ஸ் இருக்கு. Realme Xும் Oppo K3யும் சிமிலர் வெயிட் 191 கிராம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X மற்றும் Oppo K3ல வந்து உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸோட வருது. அதே ஹானர் 9Xல வந்து அவங்க எந்த ப்ரொடெக்ஷனுமே வந்து மென்ஷன் பண்ணல. அதோட 3 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ரொம்ப அழகா கிரேடியன்ட் கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹானர் 9X அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெட், மிட் நைட் பிளாக்ல லான்ச் ஆக போகுது கிரேடியன்ட் ஃபினிஷ்ல. Realme X வந்து ஸ்பேஸ் ப்ளூ, போலார் ஒயிட்ல ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு. Oppo K3 வந்து அரோரா ப்ளூ, ஜேட் பிளாக்னு மூணுமே வந்து ரொம்ப அழகான கிரேடியன்ட் கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானர் 9X வந்து கிளாஸ் பேக் பேனல் கொடுத்துருக்கிறதுனால அதுதான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக கிளாஸியாக இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் சைடில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணாததுனால Realme X வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானர் 9X வந்து 6.59 இன்ச் மேசிவ் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ஆனால் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. அதே Realme X அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச், அதுவும் ஃபுல் HD ப்ளஸ் ஆனால் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. Oppo K3யும் 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. மூணுமே வந்து உங்களுக்கு பாப்அப் கேமரா அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்லி பெசல்லெஸ் டிஸ்பிளே தான் கிடைக்கும். 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெசல்யூஷனுமே சிமிலராக தான் இருக்குது, 1080x2340 பிக்சல்ஸ். ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Realme X தான் இங்கே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா AMOLED பேனல் கொடுத்துருக்கிறதுனால கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும், கலர்ஸும் வைப்ரண்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே சைஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஹானர் 9X சூஸ் பண்ணலாம். 6.59 இன்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X மற்றும் Oppo K3 வந்து Snapdragon 710ல லான்ச் பண்ணியிருக்காங்க. சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். Snapdragon 710 வந்து உங்களுக்கு மிட்ரேஞ்ச் கேட்டகரி சிப்செட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கேம்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தான் விளையாட முடியும். அதே ஹானர் 9X பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7M ப்ராசஸில் Kirin 810 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லேட்டஸ்ட் சிப்செட். Kirin 810வை நீங்கள் ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது Snapdragon 710 விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். Snapdragon 730 விட கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஹானர் 9X தான் லீடில் இருக்கும். அடுத்ததாக 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 9 Pie தான் கொடுத்துருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X மற்றும் Oppo K3 வந்து உங்களுக்கு ColorOS 6 கொடுத்துருக்காங்க. அதே ஹானர் 9X அவங்களோட மேஜிக் UI கொடுத்துருக்காங்க. GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X மற்றும் Oppo K3 வந்து Adreno 616 கொடுத்துருக்காங்க. அதே ஹானர் 9X வந்து Mali G52ல லான்ச் ஆக போகுது. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணுமே வந்து உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். அடுத்ததான் 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X மற்றும் Oppo K3 வந்து உங்களுக்கு 3765 mAh பேட்டரி சைஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் VOOC 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஹானர் 9X வந்து உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணலை. மூணுமே உங்களுக்கு USB Type-C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Realme X பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் 20 வாட் VOOC ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்கிறதுனால. அடுத்ததான் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா
கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே டுவல் ரேர் கேமராஸோட தான் வருது. மூணுமே வந்து எல்இடி ஃப்ளாஷும் இருக்கு. மூணுமே வந்து உங்களுக்கு ஹெச்டிஆரும் சப்போர்ட் பண்ணும். ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X மட்டும்தான் உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும். சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Honor 9Xும் Realme Xும் 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட வருது. அதே வந்து Oppo K3 வந்து 16 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட வருது. டெப்த் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme Xல 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டுமே வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது Honor 9Xும் Realme Xும் வந்து இங்கே லீடில் இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது மூணுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாப்அப் கேமரா 16 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் முக்கியமானது இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாம். Honor 9X அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB 14,000க்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹையர் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 19,000 வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Realme X அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB RAM 128GB வந்து உங்களுக்கு 16,999க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. அடுத்த வேரியன்ட் வந்து உங்களுக்கு 19,999க்கு இருக்குது. அடுத்ததாக Oppo K3யும் சிமிலராக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 16,990க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த வேரியன்ட் உங்களுக்கு 19,990க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது Honor 9X தான் ரொம்பவே அக்ரெசிவாக சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங்கில் தான் இந்தியாலையும் லான்ச் ஆகும். ஸோ Realme X Oppo K3யை விட Honor 9X வந்து பெஸ்ட்டாக ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல் கொடுத்துருக்கிறதுனால Realme X மற்றும் Oppo K3ல வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே வந்து Honor 9Xல IPS LCD டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. மூணுலேயுமே ஃபேஸ் அன்லாக் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பாப்அப் கேமரா ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக வேணும். அதாவது நீங்கள் வீடியோ ஸ்ட்ரீமிங் நெட்ஃப்ளிக்ஸ் Amazon Prime யூடியூப் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயம் வந்து Realme X இல்லைனா Oppo K3 சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் AMOLED பேனல் கொடுத்துருக்கிறதுனால டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அதில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் கேமரா அதே சமயத்தில் டீசென்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க கட்டாயம் Honor 9Xக்காக காத்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.